நம்ம முடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் அண்ட்ஸை க்யூர் பண்ணி ட்ரைனஸை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் இருந்த இடமே இல்லாமல் போய் உங்கள் ஹேர் நல்லா கண்டிஷனிங்காகவும் ஸ்மூத்னிங்காகவும் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பேக்குக்காக எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு தான். ஃப்ளாக்ஸ் சீடு பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கண்டிஷனிங்காகவும், நம்ம ஹேர் வந்து எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் அதை ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் எந்த டைப் ஹேராக இருந்தாலும் ஃப்ளாக்ஸ் சீடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 6 to 7 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ ஃப்ளாக்ஸ் சீடு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நல்லாவே க்யூர் ஆகிடும். ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் நல்லா ஈவனாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா முடி நமக்கு கீழே வளர வளர ஏறி இறங்கி இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் ஈவனாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வடித்த தண்ணி தான். வடித்த தண்ணி நான் எதுக்காக அடிக்கடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டிலையே வந்து நம்ம ஹேரை வளர வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் தான் இது. எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இந்த கஞ்சி தண்ணியை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேரில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இந்த கஞ்சி தண்ணி கொடுக்குதா அந்த வடித்த தண்ணி அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் நமக்கு இந்த வடித்த தண்ணி வந்து கொடுக்கும். நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக மாற்றுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹேர் டேமேஜையும் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த வடித்த தண்ணி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடோட இந்த வடித்த தண்ணி நான் வந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து இன்றைக்கி நைட் முத நாள் நைட் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இதை வந்து நம்ம ஹேருக்கு நெக்ஸ்ட் டே தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓவர் நைட் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு விட்டுறேன். இதை ஓவர் நைட் நம்ம அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான பேக் தான். இதுக்காக நம்ம பெரிய வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நைட்டு ஊற வைக்க போகிறோம், காலையில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான பேக் வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடுச்சு. என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பேக் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போவே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீட் இந்த கஞ்சி தண்ணியில் இந்த வடித்த தண்ணி நல்லாவே ஊறி நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில் வந்து வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வடித்த தண்ணி வந்து நம்ம ஜெல் ஃபார்மில் மாற்றிட்டு நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து வடித்த தண்ணி ஜெல் அப்படின்னே கூட சொல்லிக்கலாம். இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரில் அதாவது நம்ம முடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு ஷேக்காவை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆக்குது இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஹேரில் ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ இது நம்ம நல்லா கையிலே ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம், நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் நம்ம அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் அதில் இறங்கும். அதனால் நல்லா கையிலே ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஃபில்டர் ஆகி வராது. ஏன்னா நல்லா திக் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நமக்கு ஃபில்டர் ஆகி வராது. அதனால் நம்ம வந்து ஒரு துணியை யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணலாம். ஃபில்ட்ரு பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாகவே இருக்காது. நான் உங்களுக்கு இப்போ ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த துணியை யூஸ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வந்துட்டேன். நமக்கு நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில் கிடச்சிருக்கு நமக்கு இந்த அரிசி தண்ணி, அதாவது வடித்த தண்ணி. இந்த பேக்கை நம்ம வந்து ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா ஷேக்காக யூஸ் பண்ணியே ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் இதை எடுத்துகிட்டு ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. திருப்பி நம்ம ஹேருக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.